பிரதம மந்திரியே அதை எதிர்பார்க்கல நான் நினைக்கிறேன். நரேந்திர மோடி கூட தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து வந்து அவர்கிட்ட வந்து நமஸ்தே சொல்லிட்டு போறாரு. இந்த பட்ஜெட்ல இவ்வளவு கன்செஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சென்ற பட்ஜெட்ல வந்து இந்த மூணையும் ரொம்ப பர்ஃபெக்டா அட்ரஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேட்டரை. நடுத்தர வர்க்கம், குறிப்பாக சம்பளம் வாங்குபவர்களுக்கு எந்த சலுகையும் அளிக்கப்படுவதில்லை. நம்ம நாட்டினுடைய பல்ஸ் இருக்கு இல்லையா, நாடி, அந்த நாடி துடிப்பை ரொம்ப கரெக்டா பிடிச்சு புரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பட்ஜெட் போட்டிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ டெல்லியில தேர்தல் நடக்க போகுதுல்ல, இந்த பட்ஜெட்ல ஏதாவது போட்டிருக்கலாமோ? பட்ஜெட்ல சொல்லித்தான் ஆகணுங்கிறது இல்ல விஜய். பட்ஜெட்டை விட்டுட்டு கூட அவங்க கொடுக்க முடியும். இந்த பட்ஜெட்ல வந்து முக்கியமா நான் பாக்குறது வந்து கடன் 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 கடன், அதாவது ₹1 எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு கடன் வந்து கம்மியாயிடுச்சு. எல்ஐசியில ஒரு 5% பங்கு வித்ததுக்கு இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ எல்ஐசியை வித்துட்டாரு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசபக்தர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய் சின்னசாமி. இந்தியாவே பாரத தேசமே எதிர்பார்த்த பட்ஜெட் ஆனது இப்போது நிதியமைச்சர் அவர்களால் 1 மணி நேரம் 15 நிமிடம் உரையாற்றி அதை வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்து இருக்கிறார். எப்பவுமே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் இதற்கு நாம் எதிர்பார்த்ததை போலவே எதிர்ப்பும் தெரிவித்து இருக்கின்றனர். நீங்க இந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? எதிர்ப்பு தெரிவிக்கதான் செய்வாங்க. அவங்க வந்து டோட்டலி ஃப்ளோர்டு, பவுல்ட் அவுட். அந்த மாதிரி போற போக்குல கடைசியில் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, 12 லட்சம் வருமானம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாதுன்னுட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபேமிலியில 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க, 12 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா 24 லட்சத்துக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க அவங்க. கேட்டதுக்கு அப்புறமா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் என்னத்த பேசுறதுன்னு தெரியாம போச்சு. எப்படியாவது எதெல்லாமோ தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு குற்றம் குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. நேற்றுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, பிரதம மந்திரியே அதை எதிர்பார்க்கல நான் நினைக்கிறேன். அது முடிஞ்ச உடனே அந்த அட்ஜன் ஆனது, சபை வந்து ஒத்தி வைத்த பிறகு எல்லாருமே வந்து அவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது நரேந்திர மோடி கூட தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து வந்து அவர்கிட்ட வந்து நமஸ்தே சொல்லிட்டு போறாரு. அவருடைய முகபாவம் எப்படி இருந்து தெரியுமா? ஒரு வார்த்தை அவர் பேசல சார். ஆனா ஒரு இந்த கை கூப்பிலே, அவர் அந்த கை கூப்பினதுலயே பல்வேறு விஷயங்கள், அந்த நன்றி அவர் சொல்லிட்டார் நிர்மலா சீதாராமனுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். பயங்கரமான தைரியம் வேணும். நான் வந்து இந்த பட்ஜெட்ல இவ்வளவு கன்செஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க சார், லாஸ்ட் இயர் இந்த பட்ஜெட் வரும்போது அதற்கு முன்னால ஊடகங்கள்லயும் மற்ற இதுலெல்லாம் பொதுமக்கள் இடையில என்னென்னலாம் விவாதம் இருந்தது. முக்கியமா வேலை வாய்ப்பின்மை பத்தி பேசினாங்க, அதுக்கப்புறமா பணவீக்கம் பத்தி பேசினாங்க, சிறு குறு தொழில் பத்தி பேசினாங்க. இந்த 3 விஷயத்தை தான் மிகப்பெரிய இதுவா இருந்தது, அதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தது. சென்ற பட்ஜெட்ல வந்து இந்த 3ஐயும் ரொம்ப பர்ஃபெக்டா அட்ரஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேட்டரை. இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னால நடுத்தர வர்க்கம், குறிப்பாக சம்பளம் வாங்குபவர்களுக்கு எந்த சலுகையும் அளிக்கப்படுவதில்லை. வருஷம் ஒரு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 25,000 ரூபாய், இல்லைன்னா அந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல ஒரு சின்ன மாற்றங்கள் தான் கொண்டு வராங்களே தவிர பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவதில்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இவங்க கொண்டு வந்தாங்க. அது இதுதான் கோஇன்சிடென்ஸா என்னன்னு தெரியல விஜய். நீங்க பாருங்க, நவம்பர் மாச கடைசியில அண்ணாமலை வராரு லண்டன்ல இருந்து. வந்த பிறகு அவர் ஆற்றிய முதல் உரையிலேயே அவர் வந்து மிடில் கிளாஸ் பத்தி தான் பேசினாரு. ஞாபகம் வருதா உங்களுக்கு? கரெக்டா பாருங்க, நிர்மலா சீதாராமன் மிடில் கிளாஸை பத்தி அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த ட்ரிப் என்னாச்சு, மிடில் கிளாஸ் இவங்க மிடில் கிளாஸுக்கு இவ்வளவு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம நாட்டினுடைய பல்ஸ் இருக்கு இல்லையா, நாடி, அந்த நாடி துடிப்பை ரொம்ப கரெக்டா பிடிச்சு புரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பட்ஜெட் போட்டிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். மிகவும் நிறைவான பட்ஜெட்டு. குறைகள் சொல்லுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. ஏதான் தேடி கண்டுபிடிச்சு வேணா நீங்க குறை சொல்லலாமே தவிர, பீகார் பத்தி சொன்னாங்க, பீகார் 2 ட்ரிப் வந்திருக்கு, மற்ற மாநிலங்கள்லாம் வரல அப்படின்னுட்டு. அதுல கூட பாருங்க, ஒரு வலு இல்லாத ஒரு குற்றச்சாட்டா தான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லா மாநிலங்களையும் பற்றி இந்த பட்ஜெட்ல எல்லாம் வராது. ஏன்னா அந்த பட்ஜெட்ல இருக்கிற ஆல்ரெடி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வளர்ச்சி திட்டங்களாகட்டும், இல்ல மக்கள் நல திட்டங்களாகட்டும், எல்லா மாநிலங்களுக்கும் நிலுவையில் இருக்கிறது தான். எல்லா மாநிலங்களுக்கும் இதனுடைய பயன்கள் சென்றடைகின்றன அப்படிங்கிறது ஒரு விஷயம்.
அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ டெல்லியில தேர்தல் நடக்க போகுதுல்ல, இந்த பட்ஜெட்ல ஏதாவது போட்டிருக்கலாமோன்னு, ஏன் போடல? அதே மாதிரி மகாராஷ்டிரால ஒரு தேர்தல்ல, அந்த சட்டசபை தேர்தல்ல எந்த விதமான ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக கண்டது சொல்லுங்க பார்க்கட்டும். அப்போ மகாராஷ்டிராக்காரங்களுக்கு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா, ஒரு நன்றி கடன் மாதிரி. ஒரிசால முதல் முறையா ஆட்சியை பிடிச்சாங்க, அதுக்கு கூட அவங்க ஒண்ணுமே பேசல. மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரும் அபரிமிதமான வெற்றியை கொடுத்தது பாஜகவுக்கு, அதை பற்றியும் பேசல. தமிழ்நாடை பத்தி பேசல அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடுக்கு முதல்ல 11 மெடிக்கல் காலேஜஸ் கொடுத்தாங்களே, வேற ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு இவ்வளவு பெரிய ஜாக்பாட் கிடைச்சதா? முதல்ல அதை சொல்லுங்க. பட்ஜெட்ல சொல்லித்தான் ஆகணுங்கிறது இல்ல விஜய், பட்ஜெட்டை விட்டுட்டு கூட அவங்க கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 மாசம் முன்னால அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு என்ன எடுத்துட்டு வந்தாரு? சென்னை மெட்ரோ 2, அதுக்கு 44,000 கோடி நாங்களே அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரிதான். அதனால பட்ஜெட்ல எந்த குறையும் சொல்ல முடியல அப்படிங்கறதுனால இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமான சமாச்சாரம். இந்த பட்ஜெட்ல முக்கியமா நான் பாக்குறது கடன் கடன் கடன், நிறைய கடன் வாங்கி குமிச்சுட்டாரு மோடி அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு. இந்த வருஷம் நீங்க பாருங்க, கடன், அதாவது 1 ரூபாய் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு கடன் கம்மியாயிடுச்சு. கடன் 22% இருந்தது, 19% வந்தாச்சு. வேற இன்கம் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அதாவது வரி வருமானம் 19%ல இருந்து 22% அதிகரிச்சு போச்சு. அதாவது இந்த வரி வசூல்ல இன்னும் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. அதாவது வரி ஏய்ப்பு மிக அதிக அளவில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதுங்கிறதுனால வரி வருமானம் அதிகமாக அதிகமாக நமக்கு கடன் வாங்கி செலவு பண்ணணும் அந்த கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி மாநிலங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. நேற்றுக்கு உதயநிதி கூட ஏதோ ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மாநிலங்களுக்கு கடன், வட்டி இல்லாத கடன் உதவிக்காகவே 1,50,000 கோடி ரூபாய் அவங்க ரெடியா வச்சிருக்கிறாங்க. அந்த பணத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்காதா? எல்லாமே கிடைக்கத்தான் போறது. அதே மாதிரி நீங்க புதுசா ஏதாவது ஒரு திட்டங்கள் அமல்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனாலும் இந்த இதுல சில திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. 1-2 டைம் இல்லை, அதனால நான் ஜஸ்ட் ஒரு 2-3 நல்ல திட்டங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கடலோர பகுதிகளை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இப்போ கடலோர பகுதிகளை டெவலப் பண்ணி அந்த துறைமுகம் சார்ந்த பகுதிகளை தொழில் மையமாக மாற்றி, நகர்ப்புறமாக மாற்றி, அதுக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு உண்டு. அதுல தனியார் முதலீடுகள் வரும், வங்கிகள் கடன் கொடுக்கும். இதே மாடல அவங்க நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்கும் அமல்படுத்த போறாங்க. இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான சமாச்சாரம். எப்படி அவங்க ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. கடன் வாங்கல, தனியார் முதலீடு இங்க கொண்டாந்து போட்டுடுவான். அப்போ 25,000 கோடி ரூபாய் அங்க முதலீடு போட்டிருக்காங்கன்னா கடலோர பகுதிகளுக்கு இன்டூ 4 டைம்ஸ் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்க்கு அங்க திட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மானிட்டைசேஷன் ஆஃப் பப்ளிக் அசெட் அப்படின்னு மேடம் சொல்லிருக்காங்க. எல்ஐசியில ஒரு 5% பங்கு வித்ததுக்கு இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? ஐயோ எல்ஐசியை வித்துட்டாரு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வித்துட்டாரு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ கூட நான் சொல்றேன், இந்த மானிட்டைசேஷன் ஆஃப் பப்ளிக் அசெட் அப்படின்னு சொன்னா ஏர்போர்ட், துறைமுகம், சாலை பராமரிப்பு, இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா விலகி தனியார்களுக்கு கொடுக்கப்படும். தனியார்களுக்கு கொடுக்கப்பட்டா தனியார் முதலீடுகள் அங்க அதிகமா வரும். அப்படிதான் நம்ம நிர்வாகம் பண்ணணுமே தவிர, கடன் வாங்கி நீங்க செலவு பண்றீங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு என்ன பண்றது? கடன் வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கறது. கடன் வாங்கிட்டு நீங்க முதலீடு பண்ணி அது பொருள் ஈட்டி லாபம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது நல்ல சமாச்சாரம். ஆனா தமிழ்நாடுல அதுக்கு நேர் எதிராக நடக்கிறது. அதனால இந்த பட்ஜெட்ல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். குறை சொல்லணும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 குறைகளை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார். அதாவது இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்ட்டு ஜஸ்ட் 1 மினிட்ல முடிச்சுடுவேன். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது தொழில் இயற்கையாகவே வளர்வதற்கான சூழ்நிலை. ரொம்ப குயிக்கா நீங்க வந்தீங்களா, 15 நாள்ல உங்களுக்கு அனுமதி கிடைச்சதா, 30 நாள்ல நீங்க ஃபேக்டரி செட்டப் பண்ணீங்களா, 6 மாசத்துல தொழில் ஆரம்பிச்சீங்களா, அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இருக்கு இல்லையா,
அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுல நாம வந்து தேவைப்பட்ட அளவிற்கு முன்னேறவில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி இந்த டாக்ஸ் சமாச்சாரங்கள்ல, அது இன்டைரக்ட் டாக்ஸ் ஆகட்டும், டைரக்ட் டாக்ஸ் ஆகட்டும், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஆகட்டும், அல்ல கஸ்டம்ஸ் டியூட்டி ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மக்களுக்கு. நான் வந்து சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு டாக்ஸ். விஜய்க்கு 2005 இருந்து ஒரு டாக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? அதே மாதிரி ஒரு நடிகர் விஜய்க்கு அதுலலாம் இவ்வளவு டாக்ஸ் நீங்க போட்டுட்டீங்க, இவ்வளவு டாக்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. ஆனா அவங்க சொல்லுவாங்க இது கரெக்ட் தான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல்வேறு இந்த வரி வழக்குகள் எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவாதம் செய்து நாம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு, விவாத சே விஸ்வாஸ் அப்படின்ட்டு. அதுல வெறும் 33,000 மனுக்கள் தான் வந்திருக்கு இந்த அரசுக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. இதை தவிர பழைய திட்டங்கள் எதையுமே அவங்க வந்து மறுபரிசீலனை பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் போட்டாங்க இல்லையா? அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். நம்ம போய் பாக்குறோம், பாண்டி பஜாருக்கு உள்ள நுழையவே முடிய மாட்டேங்கிறது. 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த இடம் இப்போ லாயக்கே இல்லாம ஆயிப்போச்சு. இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டியெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது முதல்ல. அதனால இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் வந்து இவங்க மறுபரிசீலனை பண்ணி அதுக்கு போடுற அலாட்மெண்ட் எல்லாம் வேற யூஸ்ஃபுல்லா, வேற லாபகரமான திட்டங்களுக்கு செலவிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கையா இருக்குது. அதையும் இவங்க வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ.